ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேன் கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 3 வகையாக நமக்கான பேன் கார்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூடி அப்படின்ற கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி மூலமாக பேன் கார்டு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்எஸ்டிஎல் அப்படின்ற கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி மூலமாக நமக்கான பேன் கார்டு வாங்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்தா கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான். இந்த 2 கம்பெனி மூலமாக மட்டும்தான் நம்மளால் பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்க முடியும், வேறு எதுலையுமே அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னமான ஆப்ஷன்னா, மத்திய அரசோட இன்கம் டேக்ஸ் வெப்சைட் இருக்குது பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கான பேன் கார்டை ஃப்ரீயாகவே நீங்களே அப்ளை பண்ணி வாங்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஸ்டன்ட் பேன் கார்டு ரொம்ப எமர்ஜென்ஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி வாங்க பாருங்கள். மற்ற டைமில் நீங்கள் இந்த 2 கம்பெனி இருக்குது பாருங்கள், யூடி மற்றும் என்எஸ்டிஎல், ஏதாச்சும் ஒரு வெப்சைட் மூலமாக உங்களுக்கான பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்க பாருங்கள். அதான் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான பேன் கார்டாக வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேன் கார்ட்லேயே வந்து பார்த்தா 3 வகையாக அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து இகேஒய்சி மெத்தட், அதாவது ஆதார் பேஸ்டு மூலமாக உங்களுக்கான பேன் கார்டு அப்ளை பண்ணலாம். இகேஒய்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக ஆதார்லேருந்து அதுவாக வந்து எடுத்துக்கும். உங்கள் நேமாக இருக்கட்டும், ஃபாதர் நேமாக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், உங்கள் ஃபோட்டோவாக இருக்கட்டும், எல்லாமே ஆதார்லேருந்து அதுவும் எடுத்துக்கணும். எதுவுமே வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. பட் இகேஒய்சி மெத்தடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தா ரொம்ப எமர்ஜென்ஸாக இருந்தால் மட்டும்தான் இகேஒய்சி மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணி இன்ஸ்டண்ட்டாக பேன் கார்டு வாங்க பாருங்கள். ஏன்னா இகேஒய்சி மூலம் பண்ண சில உங்களுக்கான சிக்னேச்சர்லாம் வராது. ஸோ இகேஒய்சி அவாய்ட் பண்ணிக்கோங்க, எமர்ஜென்சியாக மட்டும் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இசைன் அப்படின்ற மெத்தட் இருக்குது. இசைன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்களே தான் வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஸோ பெயர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே நீங்களே ஃபில் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸும் நீங்களே அப்லோட் பண்ணுவீங்க. அதில் சிக்னேச்சர், ஃபோட்டோ எல்லாமே கண்டிப்பாக வரும். ஸோ அதிகபட்சமாக மேக்ஸிமம் இசைன் மெத்தட் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். முழுக்க ஆன்லைன் தான், எதுவுமே ஆஃப்லைன் கிடையாது. இசைன் மெத்தடில் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு பேன் கார்டை தாராளமாக நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து 3ஆவதாக ஃபிசிக்கல் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக எல்லா அப்ளிகேஷனுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிடுவீங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்டை மட்டும் அப்லோட் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வச்சு அதை அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்பினீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான பேன் கார்டு வந்து வழங்குவாங்க. ஸோ ஃபிசிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டபுள் வேலையாக இருக்கும். ஆன்லைன்லேயும் நீங்கள் என்ட்ரி பண்ணணும், கொரியரும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ டபுள் என்ட்ரின்றதால இசைன் மெத்தட் தான் வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட்டான மெத்தட்னா சொல்லலாம். அதையே வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஸோ பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நேம் என்ட்ரு பண்ண சார் ரொம்ப வந்து கொஞ்சம் ஜாக்கிரதாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போயும் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது உங்கள் ஆதார் கார்டில் இனிஷியல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி என்ட்ரு பண்ணனா, ஃபஸ்ட் நேமில் உங்கள் ஃபாதர் நேமையும் லாஸ்ட் நேமில் உங்கள் நேமையும் கொடுத்துக்கோங்க. வித்தவுட் இனிஷியலோட கொடுக்கணும். ஸோ ஆதார் கார்டில் இனிஷியல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பேன் கார்டில் வந்து அந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இப்போ இனிஷியல் கொடுக்க முடியாது செப்பரேட்டாக, ஏன்னா அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆதார் கார்டில் இனிஷியல் இருக்குது அப்படின்றவங்க ஃபஸ்ட் நேம் ஆதாரில் இருக்க மாதிரி உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேம் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க வித்தவுட் இனிஷியலோட கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸோ ஆதார் கார்டில் அந்த பேன் கார்டில் உங்களுக்கு பெயர் எப்படி வேணும்னு கேட்கும். அதில் வந்து ஆஸ் பர் ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதேமாரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தா ஆதாரில் இருக்க மாதிரி இருந்தால் மட்டும்தான் பேன் மற்றும் ஆதார் வந்து மேட்ச் ஆகும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிஷியல் இருக்கவங்க ஃபஸ்ட் நேமில் ஃபாதர் நேமையும் லாஸ்ட் நேமில் உங்கள் நேமையும் கொடுத்துட்டு அப்படியே ஃபில் பண்ண பாருங்கள். இல்லை என்னுடைய ஆதார் கார்டில் இனிஷியல் இல்லைன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாஸ்ட் நேமில் போயிட்டு உங்கள் ஃபுல் நேமை கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபாதர் நேமில் என்ட்ரு பண்ண தேவையில்ல. இனிஷியல் இருக்கவங்க மட்டும் ஃபஸ்ட் நேமில் போயிட்டு ஃபாதர் நேம் கொடுத்து லாஸ்ட் நேமில் உங்கள் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம என்எஸ்டிஎல் வெப்சைட் மூலமாக எப்படி பேன் கார்டு அப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். என்எஸ்டிஎல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஓகே, இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தால் அப்ளைன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் உங்களுக்கான பேன் கார்டை நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கீழே வந்தால் அப்ளிகேஷன் டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணுறவங்க
நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் ஃபார்ம் 98A இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஆல்ரெடி பேன் கார்டு இருக்குது, நான் கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறேன், என்னோடய பேன் கார்டு ரீபிரிண்ட் பண்ண போனால் மூணாவது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம புதிய பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா பொதுமக்கள் உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ண தேவையில்ல, இண்டிவிஜுவல் வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்ளிகேன் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ். டைட்டில் கேட்டிருக்காங்க, ஆண்களாக இருக்கீங்கன்னா ஸ்ரீ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. திருமணமான பெண்களாக இருக்கீங்கன்னா எஸ்எம்டி கொடுங்க. திருமணம் ஆகாத பெண்களாக இருக்கீங்கன்னா குமாரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அனைத்து ஆண்களுமே ஸ்ரீ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கடுத்து நேம் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ்னே சொல்லலாம். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் இனிஷியல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக லாஸ்ட் நேமில் போயிட்டு உங்கள் நேமை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் எதையுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஸோ ஆதார் இனிஷியல் இல்லாமல் இருக்குது, இனிஷியலே இல்லைன்றவங்க லாஸ்ட் நேமில் போயிட்டு உங்கள் நேமை மட்டும் கொடுத்துட்டு வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஒருவேளை ஆதார் கார்டு இனிஷியல் இருக்குது அப்படின்னா உங்களால் இனிஷியல் வந்து ஆட் பண்ண முடியாது, ஸோ எரர் தான் வந்து காமிக்கும். அந்த டைமில் லாஸ்ட் நேமில் போயிட்டு உங்கள் நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க இனிஷியல் இல்லாமல். ஏன்னா இனிஷியல் போட்டால் கண்டிப்பாக எரர் ஷோ ஆகும். லாஸ்ட் நேமில் உங்கள் நேமை மட்டும் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நேமில் ஆதாரில் இருக்க மாரி உங்கள் பேரை கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நேமில் உங்கள் அப்பா பேரும் லாஸ்ட் நேமில் உங்கள் பேரை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, இனிஷியல் இருக்கவங்க மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக ஆதார் கார்டு எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். மாற்றி கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஆதார் கார்டில் இருக்க மாரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மெயில் கொடுத்தா போதுமானது, ஆதாரில் இருக்க மெயில் இருந்தால் அவசியம் இல்லை. ஸோ மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் கிட்ட இருக்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண பாருங்கள். அதிகபட்சமாக ஆதாரில் இருக்க மொபைல் நம்பரே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஐ எம் நாட் ஏ ரோபாட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் டிக் மார்க் காமிக்கும். இப்போ நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான டோக்கன் வந்து பார்த்தா ஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி டோக்கன் ஜென்ரேட் பண்ணிச்சு. அந்த டோக்கன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயிலுக்கும் எஸ்எம்எஸும் கண்டிப்பாக டோக்கன் நம்பர் அனுப்பியிருப்பாங்க. இந்த டோக்கன் நம்பரை வச்சு 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான அந்த பேன் கார்டு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 30 நாட்கள் ஆகி நீங்கள் பேன் கார்டு கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த டோக்கன் வந்து பார்த்தா எக்ஸ்பயர் ஆகிடும். திரும்ப நீங்கள் புதுசாக டோக்கன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் எந்தமான மெத்தட் மூலமாக உங்களுக்கான பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க. 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்மிட் டிஜிட்டலி த்ரூ இகேஒய்சி மற்றும் இசைன் பேப்பர்லெஸ் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க இகேஒய்சிக்கான ப்ராசஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இகேஒய்சி ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். இகேஒய்சி மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்கள் ஃபுல் நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஜெண்டராக இருக்கட்டும், எல்லாமே ஆஸ் பர் ஆதார் பேஸு ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். உங்களுடைய ஃபோட்டோலேருந்து எல்லாமே இகேஒய்சி மெத்தட் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எடுத்துக்கும். எல்லாமே ஆஸ் பர் ஆதார் பேர் தான் எடுத்துக்கும். ஸோ அதான் வந்து இகேஒய்சி மெத்தட். ஸோ எமர்ஜென்சியாக இருக்குன்னா மட்டும் இகேஒய்சி மெத்தட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்டாக வந்து சப்மிட்டட் ஸ்கேனட் இமேஜஸ் த்ரூ இசைன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. இசைன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே மேனுவலாக நீங்களே வந்து ஃபில் பண்ணுவீங்க. உங்களுக்கான எல்லா ஃபோட்டோ சிக்னேச்சர் நீங்களே தான் அப்லோட் வந்து பண்ணுவீங்க. எல்லாமே நீங்களே தான் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இசைன் மெத்தட் தான் பெட்டரான ஆப்ஷன். ஸோ அதையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் ஃபிசிக்கலி அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா அப்ளிகேஷனுமே ஃபில் பண்ணிட்டு ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு மேலே அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேன் கார்டு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்டாக இருக்க பாருங்கள். சப்மிட் ஸ்கேனட் இமேஜஸ் த்ரூ இசைன் அந்த ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனுக்கான ப்ராசஸ். ஸோ நீங்கள் செகண்டாக இருக்க பாருங்கள் இசைன் மெத்தட், அதே நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு, ஸோ பேன் கார்டு வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்தா மட்டும்தான் கையில் உங்களுக்கான பேன் கார்டு வந்து சேரும். ஸோ பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் மெத்தடுக்கு 107 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இகேஒய்சி மெத்தடுக்கு 101 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆதார் நம்பர், அதாவது கடைசி 4 டிஜிட் ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் என்டர் பண்ண சொல்கிறாங்க. லாஸ்ட்டு 4 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை மட்டும் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நேம் ஆஸ் பர் ஆதார், உங்கள் நேம் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு லெட்டரோ ஒரு ஸ்பேஸ் கூட மாறக்கூடாது. ஆஸ் பர் ஆதார் படி எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் ஃபுல் கொடுங்க. வித் இனிஷியலோட இருந்தால் இனிஷியலோட நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே,
கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நேம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் முன்னாடியே வந்து ஃபில் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நேம் தட் யூ லைக் டு பிரிண்ட், அதாவது உங்கள் பேன் கார்டில் உங்கள் நேம் எப்படி வேணுமோ இதில் ஆதார் கார்டில் எப்படி இருக்குது, இனிஷியல் இருக்குன்னா இனிஷியலோட நீங்கள் கொடுத்துக்கோங்க, இனிஷியல் இல்லைனா இனிஷியல் இல்லாமல் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் பேன் கார்டில் உங்கள் நேம் எப்படி வரணுமோ அதை நீங்கள் ஆதாரில் இருக்க மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜெண்டரை கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, வேறு நேம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுத்து எந்த மாதிரி நேம்னு ஃபில் பண்ணுங்கள். அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றவங்க சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒருவேளை நீங்கள் மதர் மட்டும் இருக்காங்க, ஃபாதர் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மதர் நாம நீங்கள் பேன் கார்டில் வந்து பார்த்தா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை இல்லை மதரும் இருக்காங்க ஃபாதரும் இருக்காங்க அப்படின்றவங்க நீங்கள் நோ செட் பண்ணி ஃபாதர் நேமே நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்க பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிங்கிள் மதர் மட்டும் இருக்கவங்க நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, எல்லாமே இருக்கவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் கணவர் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ஃபாதர் நேம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு மதர் நேம் வந்து ஆப்ஷனில் தான் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பேன் கார்டில் மதர் நேம் வேணுமா ஃபாதர் நேம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபாதர் நேம் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த பேஜ் வந்து பார்த்தா சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னமான இன்கம் உங்களுக்கு வருது, ஸோ சேலரி மூலமாக வாங்கலாம், இல்லை பிஸ்னஸ் மூலமாக பண்ணுறீங்களா, இல்லை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கா, இல்லை வந்து பார்த்தா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸாக கேபிட்டல் கெயினா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 18க்குள்ளே இருக்கீங்க, நோ இன்கம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கவங்க எந்தமான சோர்ஸ் உங்களுக்கு இன்கம் இருக்கோ அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ரெசிடென்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கறதால ரெசிடென்ஸை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அது கீழே அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க, வில்லேஜ் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கான ஸ்ட்ரீட் நேம் என்ன, போஸ்ட் ஆஃபீஸ் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காலமுக்கும் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ என்ட்ரு பண்ணிட்டு அது கீழே தாலுக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் தாலுக் என்னன்றதை ஃபில் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கண்ட்ரி நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நம்ம இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செட் பண்ணி அதை நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க, பின்கோடு கொடுத்துருக்காங்க. ஜிப் கோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ட்ரு பண்ண தேவை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்தவங்க ஆஃபீஸ் அட்ரஸை ஃபில் பண்ண பாருங்கள், ரெசிடென்ஸ் அட்ரஸே போதுமானது, ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் டெலிஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது கண்ட்ரி கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஸோ நீங்கள் +91 அப்படின்னு ஆப்ஷன் டைப் பண்ணலாம், இல்லை இந்தியா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதுமானது, அதை நீங்கள் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பர் மெயில் ஆட்டோமேட்டிக்காக அப்பயே நம்ம அக்கௌண்ட்லேயே கொடுத்தாச்சு. ஓகே, அது கீழே ரெப்ரசன்டேட்டிவ் அசஸஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ் கொடுத்து இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் என்னன்றத ஃபாதரோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ரெப்ரசன்டேட்டிவாக கண்டிப்பாக நீங்கள் ஃபாதரை போடுற மாதிரி இருக்கும். எஸ் கொடுத்து உங்கள் ஃபாதர் இன்ஃபர்மேஷன், ஸோ ஃபாதர் நேம் என்ன, ஃபாதருக்கான அட்ரஸ் என்ன, எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் ஆட் பண்ண அவசியம் இல்லை, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேறான்றவங்க சிம்பிளாக நீங்கள் நோ கூட கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ஏஓ கோடு வந்து கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பின்கோடுக்கு ஏற்ற மாதிரி ஏஓ கோடு வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இல்லை ஏஓ கோடு காமிக்காதவங்க நீங்களே வந்து பார்த்தா சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஸ்டேட் என்ன, உங்கள் சிட்டி என்ன, ஏரியா நேமு கொடுத்துட்டு ஃபெச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்கள் ஏரியாக்கான ஏஓ கோடு என்னன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதன் மூலமாக நீங்கள் மேலே ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதிகபட்சமாக நீங்கள் முன்னாடி கொடுத்த பின்கோட் அடிப்பில் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ ஒரு வேளை வந்து பார்த்தா பெரிய பெரிய சிட்டியாக இருக்கவங்க மட்டும் நீங்கள் அந்த சிட்டி ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஏரியா நேமை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஃபெச் கொடுத்ததுக்கப்புறம் ஏஓ கோடு என்றது கீழே ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மேலே உங்களுக்கு ஏஓ கோடு வந்து செலக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஏஓ கோடு அதிகபட்சமாக ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி ஃபெச் பண்ணி எடுக்க பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு 3 டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஐடென்டிக்கான ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, நிறையா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் ஆதார் கார்டில் மூணுமே கரெக்டாக இருக்குது. ஸோ அட்ரஸும் கரெக்டாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்குன்னா மூணுத்துக்குமே நீங்கள் ஆதார் கார்டை வைக்க பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மிஸ்மேட்சாக இருக்கவங்க மட்டும் வேறு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, மூணுத்துக்குமே ஆதார் கார்டு கரெக்டாக இருக்கவங்க மூணுத்துக்குமே ஆதார் கார்டை வச்சுக்கோங்க. ஓகே, அது கீழே ஸோ நீங்கள் இம்செல்ஃபா ஏர்செல்ஃபான்னு கேட்டிருக்காங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு இம்செல் ஹெல்ப்ஸிலே கொடுத்துக்கோங்க. 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு பிளேஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊர் நேம் என்னன்றதை நீங்கள் பிளேஸாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஜ் தான். நிறைய பேருக்கு வந்து பார்த்தா அப்லோட் ஆக மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ காரணத்தை புரிஞ்சுக்கோங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 200 டிபி கண்டிப்பாக 200 டிபி அளவுக்கு தான் இருக்கும். அந்த டிபி கன்வெர்ட்டில் போயிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டிபி கன்வெர்ட் பண்ணவே கன்வெர்ட் ஆகிடும். 200 டிபி இருக்கணும். அதேமாரி சைஸை பொறுத்த வரைக்கும் 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதேமாரி உங்களுக்கான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாரி கரெக்டாக ரீசைஸ் பண்ண பாருங்கள். ரீசைஸ் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துக்கோங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 200 டிபி இருக்கணும், 50 கேபிக்குள்ளணும். அதுக்கேற்ற மாரி ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சரை கொடுத்து அப்லோட் பண்ணால் உங்களுக்கான ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் வந்து ஆகிடும். ஓகே, அடுத்த கட்டமாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம 3 டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடென்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் மற்றும் டேட் ஆஃப் பர்த்துக்கு 3 ப்ரூஃப் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு மட்டுமே கொடுத்தவங்க ஜஸ்ட் ஒரே டாக்குமெண்ட்ஸாக ஆதார் கார்டை மட்டுமே நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தா 200 டிபி அளவுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 300 கேபிக்குள்ளே உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கம்பல்சரி 200 டிபி இருந்தால் மட்டும்தான் அப்லோட் ஆகும். 300 கேபிக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 3 டாக்குமெண்ட்ஸ் என்ன கொடுத்தீங்களோ அந்த 3 டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3த்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்தமாரி அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபஸ்ட்டு 6 டிஜிட்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்லேயே அதை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குன்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பில் டெஸ்க்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 106 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் 107 ரூபாய். ஐ அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். ஸோ இதில் வந்து பார்த்தா பே கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதிகபட்சமாக நெட் பேங்கிங் ட்ரை பண்ண பாருங்கள். அதுதான் பேமெண்ட் எரர் ஆகாமல் இருக்கும். நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் மெத்தட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆதார் ஆதென்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தால் ஆதென்டிகேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பிஆர் அனபிள் டு அப்படின்ற மாதிரி காமிச்சிச்சுன்னா நீங்கள் ஆதார் பேஸில் உங்களுடைய பேன் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தா ராங்காக இருக்கணும். நீங்கள் நேம் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆதார் மூலமாக மேட்ச் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கவங்க கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பிஆர் அனபிள்னு காமிச்சிச்சுன்னா ஸோ மேட்ச் ஆகலன்னு அர்த்தம், நீங்கள் திரும்ப கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வந்தவங்க என்ன பண்ணலாம்னா நீங்கள் இகேவிசி பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஓடிபி ஜென்ரேஷன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஓடிபி நீங்கள் ஜென்ரேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓடிபி ஜென்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து லிங்க் பண்ணிக்கலாம் அதுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓடிபியை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிடுத்து அடுத்த கட்டமாக உங்களுக்கான இசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு கண்டினியூ வித் இசைன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. 12 டிஜிட்கான ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ 12 டிஜிட்கான ஆதார் நம்பரை கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்டு ஓடிபின்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இசைன் பண்ணுறதுக்கு திரும்ப உங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கான இசைன் வந்து பார்த்தா சக்ஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கான பேன் கார்டும் அப்ளை வந்து பண்ணியாச்சு. அதுக்கான பேன் கார்டுக்கான பிடிஎஃப் வேணுன்றவங்க ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான். ஸ்லாஷ் போடாத ஃபுல்லாக உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் அப்படியே நீங்கள் பாஸ்வேர்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிவியூ பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ஃபுல்லாக அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸ்லாஷ் வைக்காமல் ஐஃபன் போடாத கொடுத்துட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த பிடிஎஃப் காப்பி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான பிடிஎஃப் காப்பியில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு. அதுதான் உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஸோ நீங்கள் என்னமான அப்லோட் பண்ணிக்கிங்க எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து மேலே கொடுத்துருக்காங்க அக்னாலஜ்மெண்ட் நம்பர், அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான நம்பராக இருக்கும். அதை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்து உங்களுக்கான அந்த பிடிஎஃப் காப்பியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு மேபி யூஸ் ஆகலாம். ஓகே, ஸோ தெளிவாக இந்த மாதிரி அப்ளை பண்ணவே உங்களுக்கு கரெக்டாக இசைன் மெத்தட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாவே உங்களுக்கான பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு இங்கே ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அகைன் ஹோம் பேஜ் போயிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோ யுவர் ஸ்டேட்டஸ்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இல்லை அப்ளிகேஷன் டேப்பில் போயிட்டு நியூ பேன் கார்டு செட் பண்ணிட்டு அது கீழே அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. வந்திருக்க நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கூட நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேப்சா கூட நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகும். யுவர் பேன் கார்டு ஹாஸ் பின் டெலிவர்ட் ஆன் அந்த தேதி கொடுத்துறாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கான பேன் கார்டு அனுப்புகிறாங்க. கொரியர் மூலமாக அதுக்கான ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கான ட்ராக்கிங் நம்பர் வச்சு உங்கள் பேன் கார்டு எங்கே இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கான பேன் கார்டு டெலிவர்னு வந்துச்சுனாவே பேன் கார்டு அனுப்பிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் போயிட்டு ஸோ உங்கள் அட்ரஸ் கண்டிப்பாக பேன் கார்டு கொரியமாக அனுப்பிட்டாங்க. கீழே அதுக்கான பேன் கார்டு நம்பரும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பேன் கார்டு அனுப்பிட்டாங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கும் நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கும் இந்த மாதிரி பேன் அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கான எஸ்எம்எஸ் அனுப்பிடுவாங்க. ஸோ பேன் கார்டு நீங்கள் வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 3 அல்லது 4 டேஸுக்குள்ளே உங்களுக்கு மெயில் மூலமாக பேன் கார்டு அனுப்பிடுவாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான ஃபர்தர் ப்ராசஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேன் கார்டு வந்து பார்த்தா அதிகபட்சமாக 3 to 4 டேஸுக்குள்ளே உங்களுக்கான பேன் கார்டு வந்துடும். அதேமாரி உங்களுடைய கைக்கு பேன் கார்டு எப்போ கிடச்சுன்னா எனக்கு வந்து பார்த்தா 6 டேஸ் அதான் அப்ளை பண்ணி 6வது நாள் எனக்கான பேன் கார்டு வந்துருச்சு. ஸோ அதிகபட்சமாக மேக்ஸிமம் வந்து பார்த்தா 1 வீக்லேருந்து 15 நாட்களுக்குள்ளே உங்கள் கைக்கு வந்து பேன் கார்டு அனுப்பிடுவாங்க. ஸோ வராமல் இருக்குன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் அனுப்பிடுவாங்க. இதேமாரி ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் ரிட்டன் வந்திருக்கா அப்படின்னா நீங்கள் திரும்ப என்னமா டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண சொல்கிறாங்களோ சேம் இதேமாரி ஸ்டேட்டஸ்லேயே போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கான பேன் கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டது கிடையாது. ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் ஸோ ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கா இல்லை வந்து பார்த்தா ரிட்டன் அனுப்பியிருக்காங்க ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இசைன் மூலமாக பேன் கார்டு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து பார்த்தா சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்ளை பண்ணுறது. ஸோ சரியான முறையில் உங்கள் நேமை மட்டும் கரெக்டாக கொடுக்க பாருங்கள். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் இனிஷியல் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் நேமில் ஃபாதர் நேமையும் லாஸ்ட் நேமில் உங்கள் நேமையும் கொடுத்துட்டு நேம் ஆன் த பேன் கார்டு எப்படி நேம் வேணுமோ அதில் ஆஸ் பர் ஆதார் படி உங்கள் நேமை கொடுத்தாவே போதுமானது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தா லிங்க் ஆகிக்கும் பேன் கார்டுக்கும் ஆதார் கார்டுக்கும் ஒன்றுமே வந்து பிரச்சனை இல்லை. ஸோ ஈஸியான மாதிரி தான் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பேன் கார்டு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். பேன் கார்டு தொலைஞ்சவங்க ரீப்ரிண்ட் எப்படி அப்ளை பண்ண நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து பேன் கார்டு தொலைஞ்சு போனவங்க அதை வச்சு நீங்கள் ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பேன் கார்டு சம்மந்தப்பட்ட வீடியோ வேணுன்றவங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது குறித்து நான் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதேமாரி நீங்கள் வந்து மைனர் பேன் கார்டாக இருக்கீங்கனாலும் இதே மெத்தட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஸோ இதான் உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் வராது. ஃபோட்டோக்கு நேராக மைனர்னு வந்துடும். அதான் விஷயம். வேறு எந்த மாற்றமுமே வந்து கிடையாது. ஸோ மைனர் பேன் கார்டும் இதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.